வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரிஸ்ல 2 டாக்குமெண்ட்ரி மட்டும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ரெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த 5மே தரமான டாக்குமெண்ட்ரிஸ். அதுலயும் ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாக்குமெண்ட்ரி ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் புராரி டெத்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி டெல்லியில நடந்த 11 பேர் சம்பந்தப்பட்ட அந்த மாஸ் சூசைட் இருக்குல்ல, அதை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த மாஸ் சூசைடுக்கான காரணம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த நபரோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி, அதே நேரத்தில் பயங்கர டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலா தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி வைல்ட் வைல்ட் கண்ட்ரி அப்படின்ற டாக்குமெண்ட்ரி. அதாவது ஓஷோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாமியார், அவர் ஒரு பிலாசபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவை சேர்ந்த அவரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆரிகன் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனாரு, அங்க இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ் இருப்பாங்களா, அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணாங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டா ஷீலா மா ஆனந்த் அப்படின்னு ஒரு நபரை காட்டுவாங்க. இது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கன்வே பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலா தமிழ் டப்பிங்ல இல்ல. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி டோன்ட் ஃபக் வித் கேட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு நபர் பூனைக்குட்டிகளை ஒரு கவர்ல போட்டு அதை மூடி வச்சு அதை மூச்சு திணறி சாகிறத வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போடுறான். அதன் விளைவு நிறைய பேர் காண்டாயி, அதுவும் நிறைய சமூக ஆர்வலர்கள் இவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவனை ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ் வெளியே வருது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரியும். இதுவும் தமிழ் டப்பிங்ல இல்ல. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி த டிண்டர் ஸ்விண்ட்லர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. சைமன் லீவி அப்படின்ற ஒரு நபர் டிண்டர் ஆப் மூலமா நிறைய பெண்களை ஏமாத்துறான். அதுவும் எப்படி ஏமாத்துறான்னா, நான் பயங்கர பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் சினாரியோவை கிரியேட் பண்ணி அந்த பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய காசுகளை அபகரிச்சுட்டு அடுத்த பொண்ணை நோக்கி போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை ரொம்ப நீட்டா காட்டின ஒரு டாக்குமெண்ட்ரி இது. லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி கரி அண்ட் ஷைனைட் த ஜாலி ஜோசப் கேஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி. அதாவது ஒரு வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய ஒரு பெண் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் விஷ வச்சு கொள்றா. எதுக்காக பண்றா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. இதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்துல திடுக்கிடும் நிறைய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 டாக்குமெண்ட்ரி இப்போதைக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.